சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யும் விவகாரத்தில் அதிகாரிகள் இடையிலான பிரச்சினை காரணமாக கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் அதிகாரிகளிடையே பிரச்சினை காரணமாக கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தனது வேதனையை தெரிவித்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதியை சேர்க்காததை எதிர்த்து வழக்கறிஞர் ஜெகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடல் குழுவை நியமித்து ஆளுநர் உத்தரவு பிறப்பித்ததை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்கில் தன்னையும் இணைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த வழக்கில் சென்னை பல்கலைக்கழகத்தையும் இணைக்க வேண்டும் எனவும் அவர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் பல்கலைக்கழக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜா, துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்காலிக குழுவை அமைத்துள்ளது எனவும் மாணவர்களின் நலன் பாதிக்கப்படக்கூடாது எனவும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்படக்கூடாது எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுவது மோசமான நிலை எனவும் துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்விதான் பாதிக்கப்படும் எனவும் கல்வி இந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வேதனை மற்றும் அதிருப்தியினை தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் கல்வி குறித்து தான் நீதிமன்றம் கவலை கொள்கிறதே தவிர அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி அல்ல என தெரிவித்த நீதிபதிகள், பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அதிகார அமைப்புகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக ஜூன் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.